நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று செஞ்சிருக்காங்க. அதாவது அதிரடியான செக் ஒன்று வச்சிருக்காங்க இந்தியா. இதனால ஆடி போயிருக்கு அந்த நாடு. இது மட்டும் இல்லாம இந்தியா கூட இப்போ கை கோர்க்க பல நாடுகள் முன் வந்திருக்காங்க. இதை கண்டு அந்த நாடு கலக்கத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது. உலகமே வியக்க போறாங்க. இந்தியாவுடைய அந்த செயலை கண்டு இப்போ உலக நாடுகளே வியக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அதை பத்தியும் அதே போல குடியரசு தின விழாவில் சீனா இந்தியா சார்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதால நம்ம இங்க வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல Facebook, இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோ போறோம். அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அமெரிக்காவுடைய வரி காரணமாக ஆட்டோமொபைல் துறையும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்த பாதிப்பிலிருந்து இந்தியாவை மீட்க மத்திய அரசு ஐரோப்பிய யூனியனுடன் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதன்படி இனி ஐரோப்பிய யூனியன்ல இருந்து இறக்குமதியாகும் கார்களுக்கு சிறப்பு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. இது அமெரிக்காவின் நெருக்கடியை சமாளிக்க கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா தன்னுடைய நாட்டுக்குள்ள வரும் வெளிநாட்டு கார்களுக்கு வரியை ஏற்றி இருக்கு. இப்படி இருக்கையில தான் இந்தியா இந்த வரியை குறைச்சிருப்பது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. இது குறித்து செய்தித்தாள்கள் என்ன வெளியாயிருக்கு அப்படின்னா, தற்போது ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு இந்தியா 70 இருந்து 110% வரைக்கும் வரியை விதிச்சுட்டு வராங்க. புதிய ஒப்பந்தத்தின்படி இந்த வரி விதிப்பு 40% குறைக்கப்படும். வருங்காலத்தில் இது 10% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வரி குறைப்பை செய்வதன் மூலம் ஆடம்பர கார் நிறுவனங்கள் மிகப்பெரிய பலனடையும். குறிப்பாக Volkswagen, Mercedes-Benz, BMW, Renault போன்ற நிறுவனங்கள் பயனடையும். குறைஞ்சது 14 லட்சம் மதிப்பு கொண்ட கார்களில் இருந்து இந்த வரி சலுகை தொடங்கும். 14 லட்சத்துக்கு அதிகமான விலை கொண்ட கார்களுக்கு மட்டுமே வரி சலுகை கொடுக்கப்படும். இப்படி வருஷத்துக்கு சுமார் 2 லட்சம் கார்களுக்கு இந்த சலுகை வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் இந்தியாவில் மின்சார வாகனங்கள் உற்பத்தியில டாடா மோட்டார்ஸ் மற்றும் மஹிந்திரா ஆகிய நிறுவனங்கள் அதிக அளவுல முதலீடுகளை செஞ்சிருக்காங்க. அதனால இந்த முதலீடுகளை பாதுகாக்கும் விதமாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மின்சார வாகனங்களுக்கு வரி குறைக்கப்படாது அப்படின்னும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் மின்சார வாகனங்களுக்கு வரி குறைப்பு அமலுக்கு வரும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா இறக்குமதி வரி அதிகரிச்சுட்டு வருது. இந்த நேரத்தில் இந்தியா தன்னுடைய நாட்டுக்குள்ள வரும் கார்களுக்கு வரியை குறைப்பதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியும். இந்த வரி குறைப்பு ஜனவரி 27 முதல், அதாவது நாளை முதல் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்துடைய மாநாடும் நடைபெறுது. அதுல வரி குறைப்பு தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் தான் ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க. இந்தியா மட்டும் வெற்றி பெற்றால் உலகம் நிலையானதாகவும் பலமானதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படின்னு அனைத்து ஒப்பந்தங்களின் தாயான ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. உலகின் சிறத்தன்மை, செழிப்பு, பாதுகாப்பு இந்தியாவுடைய வெற்றியை பொறுத்தது அப்படின்னு ஐரோப்பாவுடைய ஆணைய தலைவரான உர்சுலா வான் டெர் லேயன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அது தொடர்பான வரலாற்று அறிவிப்புக்கு முன்னதாக இந்தியா குறித்த அவருடைய அறிக்கை புவிசார் அரசியலுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை அவரே அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு அழைச்சிருக்கிறது கவனிக்கத்தக்கது. 77வது குடியரசு தினத்திற்கான தலைமை விருந்தினராக ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ கோஸ்டாவுடன் லியன் அவர்கள் இந்தியாவில் இருக்கிறாரு. இந்தியாவை பற்றிய ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் அவர்கள் இன்னைக்கு அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் என்ன சொன்னார்னா, உலக அரசியல் நிகழும் மாற்றங்கள் அதுல இந்தியாவின் வளர்ந்து வரும் முக்கியத்துவம் பற்றிய சக்தி வாய்ந்த பார்வையை கொடுக்குது. குடியரசு தின கொண்டாட்டங்கள்ல தலைமை விருந்தினராக இருப்பது வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் மரியாதை அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி திரௌபதி முர்முவுடன் ராஷ்டிரபதி பவன்ல இருந்து புறப்பட்ட கர்தவய பாதை அணிவகுப்பின் வீடியோவும் அவர் பகிர்ந்து கொண்டாரு. இந்தியா குறித்து ஐரோப்பிய ஆணைய தலைவர் எழுதிய அடுத்த வரி என்ன அப்படின்னா, முக்கியமானது இதை தான் நம்ம கவனிக்கணும். அமெரிக்கா முதல் சீனா வரைக்கும் அனைவரையும் சங்கடப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, உர்சுலா லேயன் அவர்கள் 27 முக்கிய ஐரோப்பிய நாடுகளுக்கு தலைமை தாங்குறாரு. இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்த ஒரு ஒப்பந்தத்தை எட்ட இருக்காங்க. 5 வருட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தம் தயாராகி இருக்கு. இந்தியாவின் வெற்றி உலகை மேலும் நிலையானதாகவும் வளமானதாகவும் பாதுகாப்பாகவும் ஆக்குகிறது. நாம் அனைவரும் பயனடைவோம் அப்படின்னும் லேயன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாடு செவ்வாய்க்கிழமை நடக்குது. இதை தொடர்ந்து நடந்து வரும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுகளை 2 தரப்பினரும் அறிவிப்பார்கள் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்பே ஐரோப்பிய ஆணைய தலைவர் தன்னுடைய வருகை குறித்து கூறிய வார்த்தைகள் அவருடைய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் பிரதிபலிக்குது. டாவோஸ்ல நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் அவர், நான் இந்தியாவுக்கு செல்வேன், இன்னும் சில வேலைகள் செய்யப்பட வேண்டி இருக்கு, ஆனால் நாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் விளிம்புல இருக்கிறோம். சிலர் இதை அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது 2 பில்லியன் மக்களின் சந்தையை உருவாக்கும். இது உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில கிட்டத்தட்ட 1/4 பங்களிப்பை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐரோப்பா இன்றைய வளர்ச்சி மையத்துடனும் இந்த நூற்றாண்டின் பொருளாதார சக்தி மையத்துடனும் வணிகம் செய்ய விரும்புது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகும். 2023-24 நிதியாண்டுல அவர்களுடைய இருதரப்பு வர்த்தகம் 135 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு.
இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் 2007 ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கினாங்க. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் 2013 முடங்குச்சு. ஒப்பந்தத்தின் பணிகள் 2022 மீண்டும் தொடங்கப்பட்டுச்சு. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து கார் இறக்குமதிக்கான வரியை 110% 40% குறைப்பது குறித்து இந்தியா பரிசீலனை செஞ்சுட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஒரே கல்லுல 2 மாங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமொபைல் துறையில அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பேரிடியை கொடுத்து இந்தியா செக் வச்சிருக்காங்க. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்து கூட கை கோர்த்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு ஒன்று வச்சிருக்காங்க. அதே வேளையில ஐரோப்பிய ஒன்றியத்து கூட நாம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுனால மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கு. இதனால நாம அமெரிக்காவை அப்படியே தூசி மாதிரி தள்ளி விட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா தன்னுடைய 77வது குடியரசு தினத்தை இன்னைக்கு கொண்டாடும் நிலையில சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஆசியாவிலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக இருக்கும் இந்தியா சீனா மத்தியிலான உறவுல கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்த நிலையில ஜி ஜின்பிங் அவர்களுடைய வாழ்த்துல வந்த செய்தி 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜி ஜின்பிங் அவர்கள் தன்னுடைய செய்தியில இந்தியாவையும் சீனாவையும் நல்ல அண்டை நாடுகள், நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. கடந்த ஆண்டுல 2 நாடுகளுக்கு இடையிலான உறவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2 நாடுகளுடைய நட்பு உலக அமைதி மற்றும் செழிப்புக்கு முக்கியம் அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. உலக நாடுகள் எல்லாமே இந்தியா சீனாவுடைய வளர்ச்சியை டிராகன் அண்ட் தி எலிபென்ட் டான்சிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது வழக்கம்தான். இதையும் தன்னுடைய செய்தியில பயன்படுத்தி ஜி ஜின்பிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது சீனாவை டிராகனாகவும் இந்தியாவை யானையாகவும் குறிக்கப்படும் வேளையில 2 நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் பெரும் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் இதன் மூலம் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு. 2 நாடுகள் மத்தியிலான தொடர்புகளை அதிகரிக்கவும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் 2 நாடுகள் மத்தியில இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்கவும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னும் ஜி ஜின்பிங் அவர்கள் தன்னுடைய செய்தியின் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் சீனா இந்தியாவுக்கு தொழில்நுட்ப பரிமாற்றம் கொண்ட முதலீடுகளுக்கும் கூட்டணிகளுக்கும் முட்டுக்கட்டை போட்டு வருது. இந்த நிலையில தான் குடியரசு தின வாழ்த்துல சீனா மாறுபட்ட நிலைப்பாட்டை வைத்திருக்கும் வேளையில இந்தியாவுக்கு புதிய கதவுகள் திறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம சீனா தற்போது கனடா கூட வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும் வேளையில சீனா புதிய பாதையை தேர்வு செய்துள்ளதாக தெரிகிறது. இந்தியாவும் சீனாவும் அணு ஆயுதம் கொண்ட நாடுகள். 2 நாடுகளுக்கும் இடையே 3800 கிலோமீட்டர் நீளமான எல்லை இருக்கு. இந்த எல்லை நீண்ட காலமாக சர்ச்சைக்குரியதாகவே இருந்துட்டு வருது. 2020ஆம் ஆண்டு கிழக்கு லடாக்ல ஏற்பட்ட மோதல்ல இருதரப்பு ராணுவ வீரர்களும் உயிரிழந்தாங்க. இதனால இன்றளவும் எல்லை பகுதிகள் அதிக ராணுவ கட்டமைப்புகளுடன் இருக்கு. ஆனா கடந்த ஆண்டு முதல் உறவுல படிப்படியான மேம்பாடு ஏற்பட்டிருக்கு. உயர்மட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை, நேரடி விமான சேவைகள் மீண்டும் தொடங்கியது, வர்த்தகம் மற்றும் முதலீடு அதிகரித்தது ஆகியவை இதற்கு சான்றாக இருக்கு. இவை 2 நாடுகளுக்கு இடையிலான உறவை மீண்டும் அமைதியான பாதையில கொண்டு செல்லும் முயற்சிகளாக பார்க்கப்படுது. ஜி ஜின்பிங் அவர்கள் தன்னுடைய செய்தியில உலக அமைதி மற்றும் செழிப்புக்கு நிலையான இந்தியா சீனா உறவு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2 நாடுகளும் ஆசியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார சக்திகளாக இருக்கு. அவை ஒன்றிணைந்து செயல்பட்டால் பிராந்திய மற்றும் உலக அளவுல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். கடந்த காலத்துல பதற்றங்கள் இருந்த போதிலும் தற்போது ஏற்பட்டிருக்கும் நல்ல மாற்றம் 2 நாட்டு மக்களுக்கும் நம்பிக்கை அளிக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தத்துல நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது மாதிரிதான் சீனா இன்னைக்கு இறங்கி வந்தோ அல்லது இந்தியா கூட இணக்கமாக போகலாம் அப்படின்னு சொன்னாலுமே நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். சீனாவை நம்பக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு இறங்கி வர்றாங்களோ நாம நம்முடைய ஸ்டாண்டில் இருந்து சீனா என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு எதையுமே நம்ம முடியாதுன்னு சொல்லாம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சலுகை கொடுக்குதா ஏற்றுக்கணும். அதே போல் நம்மளால் முடிஞ்சதை ரொம்ப அளவுக்கு அள்ளி நம்ம கொடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு யோசித்து நின்று நிதானமாக சீனா கிட்ட நம்ம பேசணும். அதே போல் சீனாவை கையாளுறதும் ரொம்ப சுலபம் கிடையாது. எப்போ அவன் திடீர்னு திரும்புவோம் அப்படின்னே தெரியாது. குள்ளநெறி அப்படின்னா அது சீனாவுக்கு பொருந்தும். அதனால சீனாவை நம்ம எப்போதுமே முழுமையாக நம்பக்கூடாது. ஓரளவுக்கு அப்படியே தடவி கொடுத்து தட்டி கொடுத்துக்கிட்டே நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. அதனால இந்த விஷயத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு தெளிவான பார்வையோடையும் தொலைநோக்கு பார்வையோடும் இருப்பார். எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு சீனா கூட ஒரு ரொம்பவுமே நெருக்கம் காட்ட மாட்டார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். ஒரு பக்கம் ட்ரம்ப் அவர்கள் நமக்கு எதிராகவே செயல்பட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் சீனா நம்ம கூட கை கோர்க்கணும் அப்படின்னு துடிக்குது. அதனால நம்ம அமெரிக்கா கூடயும் நல்ல உறவோடு இருக்கணும், சீனாவோடையும் இருக்கணும், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எடுத்துக்காட்டாக ஒரு ரப்பர் பண்டை நம்ம இழுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு கட்டத்துல முடியாம கட் ஆயிரும். அது போலதான் இந்தியாவை அப்படியே ரொம்ப படுத்துக்கிட்டே இருந்தாங்க அமெரிக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவு நிலைக்காது. இந்தியா அதுக்கு அடுத்த மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.